தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றின வீடியோ. அதனால தான் லாஸ்ட் 2-3 டேஸாக ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு த்ரோட் சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரும் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோ வந்து கொடுக்கறது ட்ரை பண்ணுறோம், ஆடியோ. ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாக இந்தியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி தான் பேச போகிறோம். நான் அந்த ஆப்பை பற்றி சொல்லும் போது தான் நிறைய பேர் வாட்ஸ்அப் கில்லர் சிஆர் இது இந்தியாவிலே உருவாக்கப்பட்டதுப்பா, இதை விடவா அப்படின்றது போல பேரெல்லாம் தப்பு சொன்னாங்க. பட் நம்ம கரெக்டாக சொல்லுவோம், அரட்டை. எஸ், நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர், அழகான தமிழ் பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஆப் அரட்டை ஃப்ரம் zoho. zohoன்ற கம்பெனி பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, சாஸ் கம்பெனி. உலகம் முழுவதும் கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு நம்பிக்கைத்தன்மை உடைய ஒரு கம்பெனி. ஸ்ரீதர் வெம்பு சார் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ப்ளஸ் கிராமத்திலிருந்து நிறைய பேர் உள்ள கொண்டு வராங்க. இதெல்லாம் அந்த கம்பெனிக்கு உண்டான பேக்ட்ராப். பட் அரட்டை உண்மையாகவே வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குமா? ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து பலவிதமான சிக்கல்களை இந்தியா மேலே போட்டுகிட்டே இருக்கிற காரணத்தினால நம்ம தன்னிச்சையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆப்ஸ், இந்தியர்கள் உருவாக்கப்பட்ட ஆப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் அவர்களும் சரி, அமைச்சர்கள் அவர்களும் சரி ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சதுனால நிறைய பேருக்கு வேற ஒரு பக்கம் வந்து திரும்பி இருக்காங்க. எல்லா ஆப்ஸுக்குமே ஆல்டர்னேட்டிவ் இந்தியன் ஆப்ஸ் எது இருக்குன்னு வந்து காமிச்சாங்க. அதில் மிக முக்கியமாக டெய்லி பேசிஸில் எல்லாருமே கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வாட்ஸ்அப்புக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா அரட்டை இருக்குமா அப்படின்ற கேள்வி இன்னைக்குமே இருக்கு. ஸோ இந்த அரட்டை அப்படின்ற இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், அண்ட் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இருக்கு, இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற என்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்ல போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆப் ரொம்ப புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்புக்கு காம்படிஷன் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாதுங்க. 2021 இருக்கு. பட் அந்த டைம்ல நம்ம டெக் நியூஸ்லாம் சொல்லியிருந்தோம். சூப்பர் டிவிஎஸ் அப்போ வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலி ஒரு நாளைக்கு 3500 டவுன்லோட்ஸ் தான் வந்து இந்த ஆப்க்கு வருமா. பட் இப்போ பப்ளிசிட்டி ஆனதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 3 லட்சம் ஆயிடுச்சோம், 100x. இன்னைக்கு பார்த்தா 10 லட்சம். ஸோ இட் இஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கூகுள் பிளே ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே இந்த ஆப் இருக்கு, அஃபிஷியலாகவே இருக்கு. இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி நார்மலாக மொபைல் நம்பர் கொடுப்போமோ அந்த மாதிரி மொபைல் நம்பரை போட்டுட்டு உள்ள லாகின் பண்ணி நம்ம போயிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கு. ஸோ ஏற்கனவே டெலகிராம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஆப் கன்ஃபியூஷனே இருக்காது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கு. போன உடனே உங்களுக்கு சாட்ஸ் இருக்கு, மீட்டிங் இருக்கு, அண்ட் நிறைய பேர் வாழ்ற இடம், ஸ்டோரிஸ் அதுவுமே வந்து இருக்கு. கால்ஸ்க்கும் ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சாட்ஸ்ல போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து இப்போ அரட்டை யூஸ் பண்றாங்கன்றது அங்கே வந்திருக்கும். பட் இப்போ திடீர்னு இவ்வளோ பேர் வந்ததுனால அவங்க கிட்ட சர்வர் கேப்பபிலிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நாங்கள் எக்ஸ்போனன்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கான்டாக்ட் சிங்க் இந்த இஷ்யூலாம் வந்து சீக்கிரமாகவே கொஞ்சமாக ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரோன்றது போல தான் ஸ்ரீதர் வெம்பு சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு தேதியில் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் கான்டாக்ட் சிங்க் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. காலையில் பார்த்தா சாயந்தரம் தான் ஒரு கான்டாக்ட் வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்னுமே இருக்குது. பட் ஸ்டில் இது ஏர்லி டேஸ். சீக்கிரமாகவே அவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்கன்றது எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் சேட் பண்ணணும்னா சேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு புது குரூப் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். புது சேனல் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் அதுவும் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சேனல்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, நம்மளும் சேனலை கிரியேட் பண்ணிட்டோம், மிஸ்டர் தமிழ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க அரட்டைக்குள்ளே வந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை வாட்ஸ்அப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன், வாட்ஸ்அப்லேயும் இருப்பேன் அப்படின்றவங்களும் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும். வாட்ஸ்அப்பில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க. பேக்ரவுண்ட் வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியுது. ப்ளஸ் நீங்கள் வந்து நார்மல் மெசேஜ் அனுப்புறது, இமோஜிஸ் அனுப்புறது, அதுக்கு ஸ்டிக்கருமே இருக்குது, நீங்கள் அதையும் அனுப்பிச்சிக்கலாம். டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறது, ஃபைல்ஸு, கான்டாக்ட்ஸை ஷேர் பண்ணுறது, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ப்ளஸ் கால்ஸ் அண்ட் வீடியோ கால் ரெண்டுமே இருக்குது. வாய்ஸ் காலுமே இருக்குது, வீடியோ காலுக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. வாய்ஸ் கால் மற்றும் வீடியோ காலுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். அதாவது உங்களுக்கும் நீங்கள் பேசக்கூடிய நபருக்கும் மத்தியில் யார் சர்வர் ஆக்ட் பண்ணாலும், சிஸ்டம் ஆக்ட் பண்ணாலும் உங்கள் டேட்டா லீக் ஆகாது. ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா நார்மல் மெசேஜ் இப்போ வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இன்னும் கொண்டு வரல. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட் பிரகாரம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் நாங்கள் சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய சேட்ஸ், நான் வந்து இப்போது மிஸ்டர் பொலத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா எங்கள் நடுவில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹேக் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். என்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அது மெசேஜ் தெரியாது, அது கொஞ்சம் கிரிப்டிக் மெசேஜ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் தெரியாதவங்களுக்கான சிம்பிள் டெஃபினேஷன். பட் அதுவும் சீக்கிரம் வந்துருன்றதை எதிர்பார்க்குறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான். மற்றபடி கால் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி நாங்கள் 3 நாளாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் லேக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்தது. அதுக்கப்புறமா இப்போ ஆடியோ காலும் சரி, வீடியோ கால் குறிப்பாக சொல்ல போனால் லேக் இல்லை. ப்ளஸ் இதுலேயே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
அன்ரீட் மெசேஜ் எதுவோ அது மட்டும் வருது. அப்படி இல்லைன்னா இந்த சாட் மேலே இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அன்ரீடில் இருக்கிறது மட்டுமே வருது. இது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் இதுலேயே குரூப்ஸு டேரக்ட் எது அப்படின்ற மாதிரி டேரக்ட் சாட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸுங்க. ஸ்டோரிஸில் நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோவா இல்லை டெக்ஸ்டா இல்லை எது வேணாலும் வந்து போட்டுக்கலாம். அதுலேயுமே வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியோட ப்ரைவசி அதோட நோட்டிஃபிகேஷன் என்ன மாதிரி இருக்கணுன்றதையுமே நம்மளால் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. 250 பேர் வரைக்குமே இதன் மூலிமா மீட்டிங் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மீட்டிங்லையுமே நீங்கள் கால் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், ஃபுல் ஸ்க்ரீனையும். சரிங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வந்து பேசிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாமே. நம்ம அதுலேயும் அது இருக்குது, பட் இதில் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் வேலையில் அது இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. கால்ஸ் போனீங்கன்னா கால் நீங்கள் யாருக்கு பண்ணீங்க, ஆடியோ காலாக வீடியோ காலாக இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி கால் பேசிக்கலாம். பட் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த 3 டேஷ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிபி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு யூசர் நேமும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு சில ரேண்டம் நபர்களுக்கு நான் டெலகிராமை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன், ஃபோன் நம்பரை கொடுக்குறத விட அவங்க யூசர் நேமை கொடுத்து கூட சர்ச் பண்ண வச்சுக்கலாம்னு சொல்லி. ஸோ இவங்க 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க டெலகிராம் மாதிரி. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கான ஒரு யூசர் நேம் ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் யூசர் நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மென்ஷன்ஸ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யாரெல்லாம் உங்களை மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் வரும். கண்டபடி எல்லா இடத்துலையுமே போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்டார் மெசேஜஸ் இங்கேயுமே இருக்குது. அண்ட் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் அப்படின்றது நீங்கள் நமக்கே ஒரு விஷயம் தோணும்ல, இதெல்லாம் சேவ் பண்ணிக்கணும்ப்பா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ட்வீட்டை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஃபோட்டோ ஞாபகம் வச்சுக்கோ, அப்புறம் பார்க்குறதுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். நமக்கு நம்மளே ஒரு சில விஷயங்களை அனுப்பிச்சிப்போம். நிறைய பேர் பாஸ்வேர்ட்லாம் கூட அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி அனுப்புறது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பாக்கெட்டுக்குள்ளே போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த பாக்கெட்டில் எல்லாமே வந்து வந்துடும். இது உங்கள் பாக்கெட் மாதிரி. நீங்கள் அந்த பாக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்றது அப்புறமா போயிட்டு சாவகாசமாக இதுவும் வந்து தேடிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் 1 GB வரைக்கும் அனுப்பிக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணோம், அந்த அளவுக்கு அனுப்ப முடியல. 250 MB இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு போகுது. 210 தானே. ஸோ டெஸ்ட் பண்ண வரைக்கும் 210 தான் வந்து போகுது. பட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணது 1 GB வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. மேபி சர்வர் இன்றைக்கி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இஷ்யூவில் இருக்கிறதுனால வரலன்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே சீக்கிரமாக வந்துரும்னு எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டேட்டாலாம் க்ளவுடில் தான் சிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது. அதோடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்குன்றது இன்னும் வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு டிவைஸில் யூஸ் பண்ணிருக்கீங்க, டக்குன்னு இன்னொரு புது டிவைஸில் வந்து அந்த நம்பரை போட்டு சிங்க் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் டெலகிராம் மாதிரி நம்ம போட்ட மெசேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுது. இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணி அங்கே வரணும் அப்படின்ற மாதிரியான தேவைகள் இப்போதைக்கு இல்லை. அதை பற்றி இன்னும் கிளாரிட்டி வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் நீங்கள் பர்சனலைஸ் பண்ணும் போது உங்களுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வேணும், ப்ளஸ் நீங்கள் வந்து காண்டாக்டை வந்து ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணுமா, இல்லை நேம் வச்சு ஷார்ட் பண்ணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா அண்ட் ஸ்டோரேஜுமே நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கேயுமே வந்து இருக்குது. செக்யூரிட்டி அண்ட் பிரைவசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்கோட் லாக்கான ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட்ஸை பிளாக் பண்ணுறது, ப்ளஸ் ஃபோன் நம்பர் வந்து யாருக்கு வந்து தெரியணும் தெரியக்கூடாது, லாஸ்ட் சீன் ஆன்லைனா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து A to Z இது எல்லாமே நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்த விஷயங்கள் இங்கேயுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்காது. என்ன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே டபுள் டிக் இருக்கும், இங்கேயுமே இருக்குது. பட் அங்கே ப்ளூ டிக் ஆகிற விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ இது ஏர்லி டேஸ் அப்படின்றதுனால இப்போதைக்கு இருக்கிற விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ, ஸோ நம்ம ரொம்ப வந்து வாட்ஸ்அப்பை மிஸ் பண்ணாத அளவுக்கு, டெய்லி பேசிஸில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவங்க கூட ரொம்ப வாட்ஸ்அப்பை மிஸ் பண்ணாத அளவுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சிங்கிங் இஷ்யூ இருக்குது. ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாருமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தா கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. இல்லாதோட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மல்டி டாஸ்கிங் நம்ம போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்க்ரீனில் இருக்கீங்க, யார் கூட சேட்டிங்கில் இருக்குன்றது அப்படியே காமிக்குது. பட் ஜோஹோவில் இந்த அரட்டையில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளாக் அவுட் ஆகிடுது. ஸோ ப்ரைவசிக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை மட்டும் அவங்க நார்மல் சாட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக வெப் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ரொம்ப நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் மல்டிபிள் டேப்ஸை வச்சு கூட வெவ்வேறு பர்சன்ஸ் கூட ஷேர் பண்ணுற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு இனிஷியலாகவே வந்து லுக் அண்ட் ஃபீலாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இனிஷியல் டைம்ஸில் நல்லா இருந்தது. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நெட்வொர்க்கிங் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம மட்டும் டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் என்ன பண்ண போகிறது, நம்ம சேட் பண்ணுறதுக்கு ஆட்களும் இருக்கணும் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிளும் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ரோ இப்போ போய் கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு நம்ம பல வருஷமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்கிறோம், பழைய பொருட்கள் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒன்று சொல்லியிருப்போம், அதெல்லாம் சர்ச் பண்ணி எடுப்போம், அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வர முடியுமான்னா எஸ், கொண்டு வர முடியும். வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் எந்த சேட்டை, அது குரூப்பாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல் சேட்டாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அரட்டைக்கு ஷேர் பண்ணி, யார் இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் செல்வன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்கே இருக்கக்கூடிய சேட் எல்லாமே அங்கே வரணும். பை டிஃபால்ட்டாக இதுதான் நடக்கணும். பட் இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்று இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த டைமில் ஓரளவுக்கு சிங்க் ஆகிற மாதிரி இருந்தது, அப்புறமா கொஞ்சம் எரர் வந்துடுச்சு, நாங்கள் வெளியே வந்துட்டோம். இன்றைக்கி போய் பார்த்தா எல்லாமே சிங்க் ஆகிருக்கு. ஸோ அகெயின் அந்த சர்வர் இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து கொஞ்சமாக இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ மெத்தட் அது தான், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா இது எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருந்தார். இப்போ ஜோஹோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியெல்லாம் வந்து கிடையாது. ஸோ
அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் வரக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அரட்டையை பற்றி சொல்லும் பொழுது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக கம்பெனிக்கு இந்தந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், இங்கெல்லாம் ஃப்ளாஸ் இருக்குது, இங்கெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா அதுக்கு ஸ்ரீதர் வெம்பு சாரே வந்து படித்து ப்ராப்பராக எஸ் நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒர்க் பண்ணுறோம், எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம், அவரே வந்து தெளிவான பதில் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் போய் பார்க்கும்போது இது யூஎஸ் கம்பெனின்னு போட்டிருக்கு, அந்த அட்ரஸ் தான் இருக்குன்னு சொல்லும்போது இனிஷியல் டேஸில் எங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரிஜிஸ்டர் பண்ணது. ஸோ இது அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெயின் குளோபல் ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து சென்னையில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு பெருமையான விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா 100%. இந்தியாவில் தான் இது உருவாக்கணும். அண்ட் இன்ஜினியர்ஸ் எங்கன்னு தெரியும், இந்தியா தான், குறிப்பாக தமிழ்நாடு தான். மூணாவதாக இந்த டேட்டா, அதாவது அரட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய டேட்டா, இந்த யூசர் என்ன டேட்டா இருந்தாலும் அது இந்தியாவில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணப்படுது. இது வந்து அரட்டைக்கு மட்டும் கிடையாது, எங்களுடைய கம்பெனி எங்கே இருந்தாலும் அந்தந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய டேட்டா கன்கரண்ட்லி அந்தந்த நாட்டிலே தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது போலையும் தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்துருந்தார். ஒருவேளை நம்ம யாருமே இதை வந்து இப்போதைக்கு ஹைப்புக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணியோ இல்லை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு மறந்துட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே ட்விட்டருக்கு போட்டியாக கூன்னு ஒரு ஆப் வந்துச்சு, அதே மாதிரி ஹைக்கெல்லாம் இருந்துச்சு, அது எப்படி காணாமல் போச்சோ இந்த ஆப்பும் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாம் டெவலப் பண்ணி இப்போ மடன்னு இப்போ ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவங்க பண்ணும்போது யூசர்ஸும் யூஸ் பண்ணால் தான் அவங்க அடுத்தடுத்ததை என்ன பண்ண முடியும், எது பண்ண முடியும்னு பார்க்க முடியும். இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா சினிமாவுக்கு கூட நாங்கள் இப்போ 100% டேக்ஸ் போடணும் யூஎஸில் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து வாட்ஸ்அப் ஒன்றும் பெருசாக பழி வாங்க போகிறதில்ல. நமக்கு இன்னொரு பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது, நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரி இன்னும் நிறைய வரும், நிறைய நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவோன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் பார்க்கலாம், இஃப் இன்கேஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஜோஹோ டீம் கூடயோ அரட்டை டீம் கூடயோ இன்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது ஏதாச்சும் வந்து அப்கிரேட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கோ இல்லை அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அதையுமே வந்து ட்ரை பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் அப்படி இல்லாட்டியுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட்டை அரட்டைக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்போம். ஸோ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கடைசி அண்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேள்வி, ஓகே, அது என்னென்னா, நீங்கள் அரட்டையை இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணுவீங்களான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா அரட்டை அப்படின்றது நம்ம ஊர் ஆளுங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் மூலிமா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக், நல்ல ஃபீட்பேக் கிடைச்சதுன்னா கூட அதை கூட எடுத்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பை நம்மளும் செய்வோம். மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வாய்ஸோட இந்த வீடியோவை கேட்டதற்கும் மிகப்பெரிய நன்றிகள்.